எலுமிச்சம்பழம் சீசனில் நம்ம நிறைய ஊறுகாய் போடுவோம். எலுமிச்சம்பழம் அந்த டைமில் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். அதை சாறு எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவோம். இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சீசனில் நிறைய கிடைக்கும்போது செய்யக்கூடிய வேலைகளில் நம்ம அந்த தோலை என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா பூண்டு ஊறுகாய் செய்ய போகிறேன். செட்டிநாடு பகுதிகளில் ரொம்ப ஃபேமஸான அந்த பூண்டு ஊறுகாய், அதனுடைய மசாலாவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைப்போம். அது வித்தியாசமான மசாலா அரைச்சி செய்கிறதுனால அந்த பூண்டோட ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். இந்த பூண்டு ஊறுகாய் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும். நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் அதில் ஆட் பண்ண போகிறதே கிடையாது. இந்த எலுமிச்சம்பழ சாறு, உப்பு, இதுதான் இதில் இங்கே ஊறுகாயில் ப்ரிசர்வேட்டிவாக ஆட் பண்ணுறதுனால நம்ம பயன்படுத்தும் போது ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் சூப்பராகவே இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஊறுகாய்க்கு பயன்படுத்தின சாறு போக அந்த தோலை நல்லா காய போட்டு அது நிறைய இடத்துல பயன்படுத்தலாம். இப்போ நான் கம்ப்ளீட்டாக பிழிஞ்சு எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 பழம் எடுத்ததுக்கு 3/4 டம்ளருக்கு மேலே சாறு கிடச்சிது. இந்த சாறு எனக்கு ஒரு 1/4 கிலோ பூண்டு ஊறுகாய் போடுறதுக்கு சரியாக இருக்க மாதிரி இருந்தது. இது நல்லா வடிகட்டிட்டு இந்த சாறை அப்படியே நான் பூண்டு ஊறுகாய் அதில் போட்டுட்டேன். இந்த ஊறுகாயோட ரெசிபியை நான் டேக் பண்ணி விடுறேன். இந்த பூண்டு ஊறுகாய் ரெசிபி பார்த்து செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இப்போ இந்த சாறை வச்சுட்டு இந்த தோலை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா காய போட போகிறோம். நல்ல வெயிலில் காய போட்டுட்டோம் அப்படின்னா இதை அரைச்சிட்டு நம்ம இந்த வாசம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நம்ம வீடு துடைக்கும் போது கூட கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வீடு துடைக்கலாம். இந்த பவுடரை நம்ம பாத்திரம் கழுவுற பொடியில் கலந்து வச்சுட்டோன்னா அந்த விளக்கெல்லாம் தேய்க்கும் போது நல்ல பளபளன்னு வரும். இந்த எலுமிச்சம்பழத்தோல் அந்த வாடை பார்த்திங்கன்னா, அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எலுமிச்சம்பழத்தோலோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம முகத்தில் ஃபேஸ் பேக் மாதிரி அந்த கடலை மாவு கூட சேர்ந்து கலந்துட்டு ஃபேஸ் பேக்குக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம குளிக்கிற தண்ணியில் இது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அந்த பக்கெட்டில் இதை ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா அந்த எலுமிச்சம்பழத்தோட அந்த வாடை அரோமா அதில் மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா ஸ்வெட் ஸ்மெல் வராது. அதிகமாக ஸ்வெட் ஸ்மெல் வர்றவங்களாம் இது போட்டோம்னா ஸ்கின்னுக்கும் நல்லது, அந்த வேர்வை வாடையும் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நிறைய இடத்துல இது பயன்படுத்த முடியும். இனிமேல் எலுமிச்சம்பழத்தோட வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இது ஈஸி தான். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அப்படியே காஞ்சதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிடலாம். இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தோடு பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் பால்கனியில் தான் காய போட்டு அதை ட்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.